ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி திருவையாறு அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. திருவையாறு அல்வா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி நல்லா சும்மா டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு அல்வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்த்துடலாம். நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சுக்கிட்டேன். ஒரு கப்பில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி காட்டோம்னா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, அது நல்லா மசிச்சுக்குங்க. நல்லா மழை மசிச்சா தான் அல்வா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த நெய் இருக்க அந்த கடாயிலே இந்த பாசிப்பருப்பையும் வழித்து ஊற்றிடுங்க. வழித்து ஊற்றி நல்லா கலக்கி விட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா கோதுமை மாவு, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி கலந்துக்குங்க. அப்போ தான் ஒரு நல்லா கொஞ்சம் வழவழப்பாக கொஞ்சம் நல்லா பசையாக நல்லா சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இந்த கோதுமை மாவு போடுறது. கோதுமை மாவு போடாமல் கூட செய்யலாம், அது உங்கள் ஆப்ஷன் தான். இது கேசரி பவுடர் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒன்று போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு சர்க்கரை எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோம்ளோ அதே கப்பில் 1 கப் எடுத்துக்குங்க. இதை நான் 4 ஸ்பூன் நெய் மேலால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வெந்த பிற்பாடு சர்க்கரையை போடுங்க. சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. உங்களுக்கு பச்சை கற்பூரம் வேணுனாலும் போட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் எனக்கு ஸ்வீட் கூட வேணுங்கிறதுக்காக 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு தேவையானதை போட்டுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும், நல்லா கலந்து விட்டுகிட்டே வரணும். கடாயில் ஒட்டாத வர ஸ்டேஜில் முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் கையில் நசுக்கி போட்டு இறக்கி வச்சிங்கன்னா அருமையான அல்வா ரெடிங்க.